கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா, ஒரு செழிப்பு வேண்டுமா, ஒரு சமாதானம் வேண்டுமா, ஒரு பாதுகாப்பு வேண்டுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மெய்ப்பராய் இருந்தபடினால் நான் குறைவை காணாமல் எல்லாவற்றிலும் நிறைவை காணத்தக்கதாக, ஒரு செழிப்பை காணத்தக்கதாக, ஒரு ஆசீர்வாதத்தை காணத்தக்கதாக, ஒரு பாதுகாப்பை நான் காணத்தக்கதாக அவர் நல்ல மெய்ப்பராய் இருந்து என்னை நல்ல வழியில நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கப்படும் பொழுது, தகப்பனே, என்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய சுய புத்தி அல்ல, நீர் எனக்கு நல்ல மெய்ப்பராய் இருந்து என்னை நல்ல பாதையில நடத்துங்கன்னு கேட்டு பாருங்க. நான் நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பம் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதே இல்லை. நீங்கள் காத்திருக்கிற காரியத்துல நீங்க செழித்து ஓங்கத்தக்கதாக, நீங்கள் பலனடையத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏனென்றால் அவர் நல்ல மெய்ப்பர், நல்ல தகப்பன். அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you.